ஹாய், இது சண்டே ஆஃப்டர்நூன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டே ஆஃபராக 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீன்னு நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டேன். சரி, சண்டே நம்ம வந்து சமைக்க வேண்டாம், அங்கே பிரியாணி வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் தம்பி என்ன சொல்லிட்டா, வீட்டிலையே மட்டன் வாங்கி நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு. அதனால் மட்டன் வாங்குறதுக்காக கடைக்கு போனப்போ தான் இந்த கூட்டத்தை பார்த்தேன். நல்ல வேளை நம்ம பிளானை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ரியாவுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு போய் ட்ரெஸ் பார்த்துட்டு அப்படியே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மணிங்கும் போது சமையல் ஆரம்பித்தேன். 2 மணிக்கெல்லாம் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நிறைய பேர் இன்டர்வியூலாம் சொல்லுவாங்க, சிக்கன் போட்டு பண்ணுறதெல்லாம் பிரியாணியே கிடையாது, மட்டன் போட்டு பண்ணால் தான் அது பிரியாணி அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். எல்லாமே பிரியாணி தானே, பிரியாணினாலே டேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு. ஒரு 2-3 தடவை மட்டன் பிரியாணி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. மட்டன் போட்டு பண்ணுறப்போ பிரியாணியோட டேஸ்ட்டே அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுது. உங்களுக்கு எப்படி, மட்டன் பிரியாணி பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, இல்லை என்ன மாதிரி பிரியாணின்னு சொன்னாலே சாப்பிட்ருவீங்களா? நான்லாம் பிரிஞ்சி ரைஸ் கொடுத்தா கூட பிரியாணின்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிடுவேன்.